என்னடா வேண்டி ஓட்டியா? உன்னதான்டா கேக்குறேன். ஓட்டு வந்துட்டேன். இப்ப என்னத்துக்கு கத்தின்னு இருக்கிற? என்னடா ஒரு அப்பங்கார இது கூட கேட்க கூடாதா? எப்போ கம்முன்னு உட்காந்து நிறியா? உட்காந்து நிறு, சும்மா தொணலாம் பேசாத. என்னடா வழக்கம் போல உனக்கு உங்க அப்பனுங்க சண்டையா? அட நீ வேறண்ணா, இந்த ஆளெல்லாம் என்னைக்கு நான் வீட்டை விட்டு ஓட போறேனே தெரியல. ஏய் நான் என்னடா பண்ண ஊட்ட விட்டு ஓட போறேன்ற? நீ பேசாத, நான் அந்த அண்ணன் கூட தான் பேசிட்டு இருக்கேன், நீ கம்முன்னு இரு. டேய் வயசானாலே புத்தி மாறுறதெல்லாம் சகஜம் தான்டா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசினுக்கிற. அப்ப என்ன பைத்தியன்றியா? நோ, உனக்கு தானே நான் சப்போர்ட் பண்ணி பேசினுக்கிறேன், பைத்தியம் சொல்றியான்னு கேக்குற? அவன் கேட்கறதுலாம் கரெக்டா? நான் என்னடா வண்டி ஓட்டு வந்தடான்னு கேட்டேன். அது என்ன தென்னாட்டுல பேசுறான் தெரியுமா? வேற எப்படியா பேசுவாங்க? அப்படிதான் பேசுவாங்க. ஒர்ரா குமாரியா, என் அப்பனா அது மாதிரி தான்டா லூசு. லூசா? யாரடா லூசுன்ற? ஆடா இங்க ஒரு பிரச்சனைப்பா, நீ உள்ள பாப்பா. எங்க அப்பா லூசுன்னு சொன்னியாடா? அவங்க அப்பாவை சொன்னப்பா, உன் காதுல அப்படி ஊந்துக்குது. இல்ல உன்னையும் லூசுன்னா என்னையும் லூசுன்னா. டேய் அவனு லூசு பைத்தியம் மென்டல் எதுவும்னா சொல்ற, என்னடா சொல்லுவா? டேய் பன்னீர என்னடா பேசுறா? டேய் உன்ன மாதிரி மானம் கட்டுவான் நானே, உன்னை திட்டான் என்னடா திட்டானுங்க? டேய் நான் என்னடா மானம் கட்டு போட்டான்? ஏய் வெளிவாடிய. ஓ ஏன்பா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நானாடா பிரச்சனை பண்ண, நீதான் வம்பிழுத்து விட்ட. ஏய் வெளிவாடிய. நான் கத்திக்கிற என்ன மானம் கட்டுன்னு சொல்றான்டி அவன். அப்படியாப்பா? இன்னொரு அடி சொல்லு பாக்கலாம். மானம் கட்டவன் இன்னொரு அடி சொல்லு. ஏய் நான் கூப்பிட்டேன்னா அவன் இன்னொரு அடி சொல்லுன்றா. அவன் எப்படி சொல்றான்னு பாத்துங்கிறியா? பாத்துட்டு தான் கூப்பிட்டுனா அவனோட சண்டை வெளியிட்டிய. போ அந்த ஆளே தேவையில்லாத பிரச்சனை பண்ணியிருக்கான், ஒழுங்கா வீட்டுக்குள்ள கூட்டு போயிடு. ஒரு பெத்தா பண்ற பாசம் இருக்குதா பாரு உனக்கு? ஏ உன் மேல எப்படியா பாசம் வரும்? உன்னால எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஏ கண்ணு இருந்தாலும் நான் அப்பாடா. அப்பனா இருந்தாக்க ஐயாக்கே பையனா இருக்கானே. இந்த ஐயோக்கும் வாங்கி போட்டுதான் நீ வந்துக்கிற, தெரிஞ்சுக்கோ. டேய் போடா, சும்மா கத்திங்க வர்றான். இந்த பாடுறா எங்க பையன் எல்லாரையும் வசியம் பண்ணி வச்சுக்கிற நீ. ஆமா வசியம் பண்ணி வச்சுக்கிறாங்க, எங்களுக்கு வேற வேலையே இல்ல போற. நீ இவ்வளவு பேசிட்டு நீ என்ன நான் பாத்துக்கிறேன் போட. இவர் பாத்து கீக்கு போறாரு, வாடா போலாம். எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை? போ வந்து சோறு போடு வாமா. ஓ என்னையே தாக்கிட்டான்ல, இன்னைக்கு என்ன பண்றோம் பாரு அவனை.可大不大，阿爸给这不他妈叫唱就不要，臭什么弄吧，唱。 சாமி நீ வைக்கிற சூழ்நிலை அவன் காலு வெளிச்சுக்கணும். கவலையே படாத, இந்த காலில் செருப்பு போட்ட உடனே காலு தனியா தூக்கிக்கும். இதுதான் தேவை. அவன் என்னமா பேசணும். இந்த முட்டைக்குதான் இந்த முட்டை, இதை மட்டும் அவன் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டான் வாய் ஓட்டிக்கும். ஒட்டிக்கணும், அப்படிதான் ஒட்டிக்கணும், வரவே கூடாது. நீ கவலைப்படாத, மந்திரம் சொல்ல அடிக்குது சொல்லிடுறேன். அத பத்திக்கிட்டா அதிபதி பாத்திக்கா அவதா பத்திக்கிட்டோம். நீங்க ஏன் பண்ணிக்கிற? அவனுக்கு சூழ்நிலை வச்சுங்கிறீண்டியா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அந்த மாதிரி பண்ற? அவன் கொஞ்சம் நஞ்சமா பேசுறான். ஐயோ போயிடுறான், அவனுக்கு சும்மா விடலாமா? சரியா வைக்கிற பக்கத்து வீட்டு இருக்கிற கன்னிமா அவளுக்கு சேர்த்து வை. ஏய் அதிகாண்டி வைக்க சொல்றா? அன்னைக்கு குழம்பு கேட்டியா, உங்க வசந்த போய் கேட்டேன். அவ இன்னும் அசிங்கமா திட்டினா தெரியுமா? அசிங்கமா திட்டினால அப்போ சொல்ல வேண்டியதானே? அதான் இப்ப சொல்லிட்டுல வச்சு விட்டுரு. சாமி கன்னிமா அந்த பேருக்கு சேர்த்து வச்சுது. கன்னிமா கன்னிமா இதுன்னா இருக்குதா? ஏய் கன்னிமா எதனா இருக்குதா? அன்னைக்கு புடவை காய வச்சிருந்தா தூக்கின்னு வந்துட்டேன், தெத்து மாட்டேன். சாமி புடவுக்கு எத்தனை வருத்துமா? உன் குடும்பம் ஐயோ குடும்பமா? அவன் பேசுற மாதிரியே பேசுற சாமி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. யோ என் வீட்டு குடும்பம் கெடுக்கலன்னு தெரிஞ்சிருக்கீங்க போலுக்குதா? சாமி உனக்கு தேவையில்லாது காசு தரேன் இல்ல? சரி சரி எத்தனை சொல்லு புடவைய. ஏய் போய் புடவை வச்சு மாடி. இந்த போய் எடுத்துன்னு வரையா? ஏங்க நைட் ஆகி போச்சுங்க, இதுக்கு மேல எங்க இருந்துங்க நான் சவாரி வரது? ஜலமுலகா ஜலமுலகுலா கலமுலகா கிரீம் குரீம் சீம் ஹா ஹூ. ஏன் எங்க அப்பா செருப்பு தூக்கி ஏதோ பண்ணுகிறானுங்க? காலு வரவே கூடாது சாமி அவனுக்கு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். யோ எங்க அப்பா செருப்பு வச்சு என்ன பண்றீங்க? ஏய் உள்ள போடா, பேய் அடிச்சிடும். ஏய் அடிச்சிருமா? யோ எங்க அப்பா செருப்பு வச்சு என்ன பண்ணினுக்கிற? சூனி வைக்கிறேன். எவ்வளவு ஓவரா பேசினா அவங்க அப்பா. சூனியம் வைக்கிறியா? எப்பா எப்பா சாமி சீக்கிரம் முடி சாமி, அவங்க அப்பா வந்துட்டு போறான். ஜலமுல கலமுலகா கலமுல கலமுலகா. நடா கட்டி கடுறா. இங்க பார்ப்பா, உன் செருப்பு வச்சிருந்தால் பண்ற கூத்த. டேய் சூனி வச்சாச்சுடா,
என்னடா நெக்கில பேசுறேன்? பாருப்பா உன் செருப்புக்கு சூனி வச்சாந்தாலு. என்ன பகைச்சாக்கா இதுதான்டா நிலைமை. சூனிய வைக்கிறனுக்கு எவ்வளவு கொடுத்தா? 1000 ரூபாய் போட்டான். உனக்கு சூனி வச்சிட்டல. இப்ப இந்த சூனி வச்சதால நாவா? இந்த செருப்பு போட்ட உடனே கால் வச்சுக்கோ. இந்த முட்டை தூணுன்னா வாய் ஒட்டிக்கும். பாருப்பா எவ்வளவு பயங்கரமா வச்சுக்கிறான். அதுக்குதான் என்ன பகைச்சிக்கவே கூடாதுன்றது. அந்த செருப்பை நான் போடலன்னா என்ன பண்ணுவ? போட மாட்டியா? அதெல்லாம் முடியாது, போட்டு ஆகணும். யோ 100 ரூபாய் செருப்பு நான் போட மாட்டியா? அந்த முட்டையை குடிக்க மாட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? சாமியா, என்ன அவன் செருப்பும் போட மாட்டேன்றான், முட்டையும் தூண மாட்டேன்றான். இப்ப என்ன பண்றதா? ஒன்னா நீ போட்டுக்க, முட்டி நீ வறுத்து சாப்பிட்டுற. அப்ப எங்களால வெளிச்சுக்கணுமா? யோ நீ சொன்னது பண்ணியாச்சு. அவன் செருப்புல நான் என்ன பண்றது? பேசாம நீ போட்டுன்னு போயிடு. எனக்கு கால் வச்சுக்குமே. போடுவேன். ஏய், அவன் செருப்பு போட மாட்டேன்டாண்டியா. ஏம்பா உனக்காக தானே சூனி வைக்கிறாங்க, போட்டுக்கம்பா. பா எவ்வளவு உஷாரா இருக்குது பாரா. எனக்கு சூனி வச்சா நான் போட்டுக்கணுமா? அந்த ஆள் அவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன்னு ஒரு வாட்டியாவது போட்டுக்க. போய் பத்தேதுக்க நீ ஒன்னு ஒரு வாட்டி போட்டிக்கியா? எனக்கு கால் வலிச்சுக்குமே. ஹேய், உன் புள்ளைய கூப்பிடு, அவனை போட சொல்லலாம். அதுவும் கரெக்ட் தான். டேய் கண்ணே, கண்ணே வெளிய வாடா. அச்சா புள்ளிக்கு சூனி வைக்கட்டா? ஆமாப்பா ஆச்சரியமாகுது. என்னம்மா பாப்பா உனக்கு செருப்பு வாங்கி வந்துக்கிறாரு, அப்ப போட்டுக்கோ. அந்த ஆளு வாங்கி கொடுத்த செருப்பு எல்லாம் போட முடியாது. அது என்னது சாமியார் உட்காந்துன்னு இருக்காரு? ஏய், அதை பத்தி எல்லாம் கேட்டு இருக்காத, செருப்பு போட்டுக்கா. யோ என்னயா ஏதோ மந்திரம் மாதிரி இருக்குது, செருப்பு போட்டுக்கன்ற. அண்ணா அவங்களுக்கு கோசம் ரெடி பண்ணிச்சு அப்பா, அவங்க போட்டு பண்றாங்க, நீ போட்டுப்பா. அவங்களுக்கோசரம் என்னத்த ரெடி பண்ணிச்சு அப்பா? அந்த ஆளுக்கு சூனி வச்சாரு அப்பா, அவன் போட்டுக்க மாட்டேன்றான், நீ போட்டுக்கோ. என்னது சூனிய வச்சதும் நான் போட்டுக்கணுமா? ஹேய், செலவு பண்ண காசு வேஸ்ட் ஆகக்கூடாது, எல்லாம் போட்டுக்கடா. போட்டுக்கடா, உனக்கு கரெக்டா தான் இருக்கும். எங்க அப்பா செருப்பு தானே. நோ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? அத போட்டு காலையில வலிச்சுச்சுன்னா என்ன பண்றது? ஒன்னும் பண்ண தேவை. நீ ஊட்ட உக்காரு, ஆட்டோ வித்துட்டு நான் கஞ்சி ஊத்துறேன். அப்படியே உன்னை மென்னி பூச்சி போட்டுருவேன். ஆட்டோவை பத்தி பேசுனீனா பெத்த அம்மாக்காக செருப்பு போட்டுக்க மாட்டேடா நீ. பா கொலகார குடும்பம் போல இருக்கு. இதுல வந்து மாட்டின பாரு. அப்பவே பிறக்கும் போதே நான் சாவடிச்சுக்கிறியா? சொல்ற பேசி கேக்குதா பாரு. ஓ இப்ப என்னப்பா பண்றது? ஆடா அவன் எதனா பண்ணுங்கட்டான். வாடா உனக்கு செருப்பா? ஆடா வாடா, எங்கன்னா 100 ரூபாய் குத்து வாங்கிக்கலாம். சாமியா, என்ன இப்படி ஆகி போச்சா? இருந்தா கனிமாக்குனா வை. கனிமா இதை கட்டணுமே, கட்டாத போச்சு என்ன பண்ணுவ? ஆமா சரி, அவ கட்டிக்கலாம், என் முன்னாடி கட்டிக்க சொல்றேன் விடு. என்னது நான் கட்டிடணுமா? அட போய உலக்க. என்ன இது எல்லாம் உஷாராயிடுச்சுங்க, இப்ப என்னதான் பண்றது? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். இந்த செருப்பு நீ போட்டுக்கோ, இந்த முட்டியை நீயே குடிச்சிடு. அது யாருக்கு கொடுக்கணும்னு தெரியும். யோ பீஸ் கொடுக்க மும்பாட்டுக்கு போயினுக்குற. இரு சாமியா, உனக்கு சாப்பிடறதுக்கு எதுனா எடுத்துன்னு வரேன். அதான் கோயில அந்த முட்டி எனக்கே போட்டு வந்துடும். டேஞ்சரான ஆளு.